ஓ, 11 மணிங்கிறது குட் டைமா? சரிங்க, நல்லதுங்க. ஐ ஆம் பெங்களூர். ஓ, வெல்கம் கஜேந்திர தர்ஷன். யூ ஆர் ஃப்ரம் பெங்களூர். ஓகே ஓகே, சூப்பர். மறுபடியும் சிவந்த முகம். பெங்களூரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த தெருவில் இருக்கீங்க சொல்லுங்கள், பார்க்கலாம்னு சொல்ல மாட்டேன். நான் சூளகிரிக்கு வந்து உங்களை மீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தடுப்பணையில் நிறைய தண்ணி வரும் இல்லையா, இருக்கும் இல்லையா, அப்போ அங்கே வந்து மீட் பண்ணிக்கிறேன். டைமுக்கு சாப்பிட தெரியாதா? உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாதா? பிஜி ரோடு. பிஜி ரோடுன்னா மெஜஸ்டிக் சைடா? தெரியலையே எனக்கு. பெங்களூர் தான் தெரியும், பெங்களூருக்குள்ளே அவ்வளோ தெரியாது. தங்கச்சி நேத்தி ஆனியா சிஸ்டரில் வரல உங்களுக்கு கேட்டேன். நான் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன், டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டேன். திருப்பி நான் வந்து சொன்னேன், செல்வானா நான் இல்லை, இப்போ தான் திரும்ப வர்றேன், நான் ஹாய் சொல்லிவிட்டு போயிட்டேன், உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை செல்வானான்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 மெசேஜ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 மணி நேரம் இங்கே தான் இருந்தேன். பிரியாராஜன் சிஸ்டர், இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா உங்களுக்கு? அதில் முதல்ல சொல்லுங்கள். அதில் முதல்ல சொல்லணுமா? உங்களுக்கு இருக்கா? அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இன்ஸ்டால் நெட்டு டக்குன்னு வராது. சரி, இன்ஸ்டாலுக்கு நெட்டு டக்குன்னு வராது. சரி, வராது. ஏன் சுத்தமாகவே வராது? அப்பப்போ வரும்ல. சரி தங்கச்சி, அக்கா மாமா எங்கே? பிகில். அக்கா மாமா எங்கே? அக்கா மாமா இங்கே தான் இருக்கார். ஏன் உங்களுக்கு அதையும் கேட்குறீங்க? இன்னும் கொடுமடா இது. ஓகே, எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஆனால் இது ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன் பாருங்கள். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தங்கச்சி, ஆமாம் போயிட்டு போகிறாங்க, என்ன செய்ய. குருவே வாங்க குருவே, நலமா குருவே? குருவே உங்களுக்கு தெரியுமா, வில்லேஜ் ஃபார்ம் டிஎஸ்கே TN70. ஓகேண்ணா. ஒன்றுமே கேட்கல குருவே. ஏன் கேட்கல? இவ்வளோ சத்தமாக பேசுகிற, இதுக்கு மேலேயா சத்தமாக பேசணும்? இதுக்கு மேலே சத்தமாக பேசினா குரல் வந்து கட்டி குரல் ஆகிடுதுங்க. ஒன்றுமே கேட்கல குருவே, ஒன்றுமே கேட்கலையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா குருவே? லதா நீ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, கழுவி ஊற்றிருக்காங்க குருவே உங்களை எங்களை எல்லாம். என்ன ஒரு மோசமான செயல் தெரியுமா? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகேவா? உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் என்ன? அதுலேயும் இதே தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது, நானே தான் இருப்பேன். ஆர்ஜி வாய்ஸ் மாதிரி இருக்கா குருவே? சூப்பராக இருக்கா. எனக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எங்கே போய் ட்ரை பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு எதுவும் தெரியலை. ஆனால் நான் நிறைய குரல் மாற்றி பேசி என் பையனை கடுப்பேற்றுவேன். 13வது லைக். தேங்க்யூ செல்வாண்ணா, தேங்க்யூ. செல்வாண்ணா எப்போ லைவ் போடுவீங்க? நீங்கள் 4:30 மணிக்கு லைவ் போடுவீங்க இல்லையா? இன்றைக்கி நான் வர பார்க்குறேன். இன்றைக்கி வந்து தைக்கிற வேலை இருக்குது, ஆனாலும் நேற்று பூ வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பூ கட்டி முடிச்சிடணும், இல்லைன்னா அது போயிடும் இல்லையா? அதனால் அதுக்கு உட்காந்துருக்கேன். உண்மையாகவே செம்ம வாய்ஸ் குருவே. இல்லை, நீங்கள் வந்து எதுக்கும் வந்து ஏதாவது திட்டணுன்னா திட்டிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து கலாய்ப்பீங்க, சொல்வீங்க, அப்புறம் கலாய்ச்சிடுவீங்க. வேண்டாம். அது என்ன நக்கலாக கமெண்ட் பண்ணுறது? அது என்ன கவுண்ட் பண்ணுறீங்க? எத்தனை சிக்கன் பால்ஸ் இருக்குது அப்படின்ற வரைக்கும் இன்ஸ்டா இருக்காண்ணா? இருக்குது செல்வாண்ணா, இருக்குது. உங்களோட பிபி வந்து போயிட்டாங்க. வேறு என்னமோ ஒன்று போட்டிருந்தாரு, வேறு என்னமோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்களே. அதை ஏன் பேசணும், பேசாமல் இருக்கலாம்ல அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க. ஒரு நல்லா இருக்கே, ஒரு ரீல்ஸ் போடலாமேன்னு தலைவர் பேசின வாய்ஸ் நோட்டை எடுத்து போட்டால் அதுக்கும் நக்கலாக, ரொம்ப நக்கலாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது என்ன, உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாதாமா? ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா குருவே நீங்கள்.